தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சர் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத பார்ட் வந்து நீங்கள் கிராப் பண்ணிங்க. இந்த மாதிரி கிராப் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு இந்த பிக்சரை வந்து அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு அதை பிக்சர் அப்படியே நீங்கள் கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் -100 கொண்டு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ள அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம். மேலே உள்ள பாயிண்டும் கீழே உள்ள பாயிண்டும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கரெக்டாக அந்த பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணி கரெக்டாக மேலே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. கரெக்டாக ஃபேஸ் வந்து மேலே வந்து நல்லா தெரிகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள பிக்சரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு 25 செகண்ட் போதும் அல்லது 20 செகண்ட் போதும் அப்படின்னா அந்த டியூரேஷனுக்கு வந்துட்டு மேலே உள்ள உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக 2 முடிச்ச பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இது 2 வர வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வீடியோ வந்து 2 முடிஞ்சிருச்சு. 2 முடிஞ்ச பிறகு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி இப்போ வந்து நீங்கள் சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு தேவையான ட்ராக் பண்ணி பெருசாக்கி இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் வந்து 0 கொண்டு வந்துருங்க. -ல இருந்து 0 கொண்டு வந்துட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ண அந்த கிளிப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகலை அப்படின்னா மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ரிமூவ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு அடுத்ததான் நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது. எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததான் நீங்கள் இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரேமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமேஜ் நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா மேலே உள்ள உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டா இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். எக்ஸஸாக இருக்குது சேவ் ஆகாது. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட பிக்சர் அல்லது உங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. இன்னும் கலர் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும் அதுக்காக தான்.
அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ப்ரிவியூ வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.